ஓரடர்ந்த காட்டில் ராஜா என்ற சிங்கமும் பாலு என்ற கரடியும் நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் மதிய வேளை. 2 பேருக்கும் பயங்கர பசி. பாலு கரடி மெதுவாக நடந்து சென்றது. அங்கே ஒரு மரத்தில் நிறைய தேன் இருப்பதைக் கண்டது. பாலுவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆனால் பாலு உடனே அந்த தேனை சாப்பிடவில்லை. அது சத்தமாக, காகமே, குருவியே, அணிலே, இங்கே வாருங்கள், சுவையான தேன் இருக்கிறது என்று எல்லோரையும் கூப்பிட்டது. சின்ன சின்ன பறவைகளும் அணில்களும் ஓடி வந்தன. பாலு கரடி அந்த தேனை எல்லோருக்கும் கொஞ்சம் கொடுத்துவிட்டு மீதியை தான் சாப்பிட்டது. எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு நன்றி பாலு என்று மகிழ்ச்சியாக விளையாடினார்கள். பாலுவின் வயிறும் நிறைந்தது, மனதும் நிறைந்தது. மறுபக்கம் ராஜா சிங்கம் ஒரு பெரிய மான்கறியை கண்டுபிடித்தது. அதை பார்த்ததும் சிங்கத்திற்கு ஆசை வந்தது. இந்த உணவு முழுவதையும் நானே சாப்பிட வேண்டும், யாருக்கும் கொடுக்க கூடாது என்று நினைத்தது. யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று அந்த உணவை எடுத்துக்கொண்டு ஒரு குகைக்குள் சென்று மறைந்து கொண்டது. அப்பாடா, யாரும் என்னிடம் பங்கு கேட்க முடியாது என்று வேகமாக சாப்பிடத் தொடங்கியது. அவசர அவசரமாக யாரோ பிடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் சாப்பிட்டதால் ஒரு பெரிய எலும்பு துண்டு சிங்கத்தின் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. ஹக் ஹக் என்று சிங்கம் இருமியது. வலியால் துடித்தது. ஆனால் அது தனியாக ஒளிந்து கொண்டு சாப்பிட்டதால் அதன் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. உதவிக்கு யாரும் வரவில்லை. சிங்கம் குகையை விட்டு வெளியே ஓடி வந்தது. அங்கே பாலு கரடியும் மற்ற விலங்குகளும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்தது. பாலு கரடி ஓடி வந்து சிங்கத்தின் முதுகில் தட்டியது. தொண்டையில் இருந்த எலும்பு வெளியே வந்தது. சிங்கம் வெட்கத்துடன் தலை குனிந்தது. அப்போது பாலு கரடி சொன்னது, ராஜா, எனக்கு தேன் கிடைத்த போது நான் ஐயமிட்டு உண்டேன். அதாவது எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு சாப்பிட்டேன். அதனால் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். நீ தனியாக சாப்பிட நினைத்தாய். அதனால் ஆபத்து வந்த போது உதவ ஆள் இல்லை. அன்று முதல் சிங்கம் தனக்கு கிடைக்கும் உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தது. கதையின் நீதி, ஐயமிட்டு உண். பசித்திருப்பவர்களுக்கு கொடுத்துவிட்டு நாமும் உண்ண வேண்டும். அதுவே மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் தரும்.